மதுரையின் பெருமைகளில் ஒன்று டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். சாதாரணமா ஒரு அதிக பெரிய பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்து ஆரம்ப காலங்கள்ல முருகன் பக்தி பாடல்களை பாடி பாடி உருகி உருகி பாடி முருகனே அவரை ஆசீர்வதித்து திரையுலகிற்கு அனுப்பி வைத்ததுதான் அவருக்கு இறைவன் கொடுத்த வரம் என்று நினைக்கிறேன். முதலாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தூக்கு தூக்கி படத்துலதான் பாட ஆரம்பிச்சார். தூக்கு தூக்கில அவர் பாடும்போது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு CS ஜெயராமன் அவர்கள் தான் அது வரைக்கும் பாடிட்டு இருந்தாராம். இது யாரையா புதுசா ஒருத்தர் பாட வந்திருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், புதுசா யாரையும் என்னைய வச்சு டெஸ்ட் பண்ணாதேன்னு சிவாஜி கணேசன் சொன்னாராம். இல்லைங்க, அவர் பேரு டி எம் சவுந்தரராஜன், அவர் மதுரைக்காரரு, பிரமாதமா பாடுவாரு, நீங்க ஒரு தடவை பாருங்க என்று சொன்னதுக்கு அப்புறம் அவரது குரலை கேட்டு உருகிய நடிகர் திலகம் அவர்கள் முதல்ல டிஎம்எஸ் பாடக்கூடாது என்று சொன்னவர் வரும் நாட்கள்ல டிஎம்எஸ் தவிர தனக்கு வேறு யாருமே பாடக்கூடாது என்று சொல்கிற அளவிற்கு அவரது மனதை கவர்ந்தவர் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் மனதை கவர்ந்தவர் டி எம் சவுந்தரராஜன். எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி பாடுவாரு, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு மாதிரி பாடுவாரு, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இந்த மாதிரி அடுத்த கட்ட முக்கிய கதாபாத்திரங்கள் கதாநாயகர்களுக்கெல்லாம் கூட வித்தியாசமா பாடுவாரு. அவர் பாடுற அந்த குரல் வைத்துக்கொண்டு இவர் யாருக்கு பாடுகிறார்னு அந்த பாட்டை கேட்கிறவங்க தீர்மானிச்சிடலாம். முருக பக்தி பாடல் அவர் பாடும்போது எப்படி KJ ஜேசுதாஸ் அவர்கள் ஐயப்ப பாடல்கள் பாடி பாடி தமிழ் மக்களையும் கேரள மக்களையும் உருக்கி இருக்கிறாரோ, அது மாதிரி முருக பக்தியில உச்சம் தொட்டவர் ஐயா டி எம் சவுந்தரராஜன் அவர். ஒரு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இங்க சட்டமன்ற உறுப்பினராக செல்லும் வாய்ப்பு உருவாகும் போது நிச்சயமாக ஐயா TMS அவர்களுக்கு மதுரையில ஒரு மணிமண்டபம் கட்டப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். சென்ற தேர்தலில் சொன்னேன், எனது வாக்குறுதியாக நான் அதை கொடுத்திருக்கேன். ஏன்னா TMS அவருடைய நூற்றாண்டு விழாவிற்கு ஐயா எடப்பாடியாரை சந்திச்சு மதுரையில TMSக்கு ஒரு சிலை வேண்டும்னு கோரிக்கை முதல்ல கோரிக்கை வச்சது நான் தான். அதற்கப்புறம் எடப்பாடியார் ஆட்சி இல்லாதனால திமுக ஆட்சி அதை புரிந்து கொண்டு குறைந்தபட்சம் ஒரு மார்பளவு சிலைய மதுரையில வைத்தார்கள். அது போதாது. ஏன்னா MK தியாகராஜ பாபுருக்கு திருச்சியில மணிமண்டபம் இருக்கு, சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சென்னையில இருக்கு, NS கிருஷ்ணனுக்கு நாகர்கோவில் இருக்கு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற பாடலாசிரியர், மிக சிறப்பான பாடலாசிரியர், அவருக்கு பட்டுக்கோட்டையில மணிமண்டபம் இருக்கு. இந்த மாதிரி புகழ்பெற்ற திரை ஆளுமைகளுக்கெல்லாம் மணிமண்டபங்கள் இருக்கும் போது TMS அவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது பேராசை. அதை ஒரு மதுரைக்காரனாக நம்ம ஊருக்காரன்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். அவருக்கு நிச்சயமாக எனது மரியாதையை நான் இந்த இடத்துல செலுத்துகிறேன்.